ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, சரியான ஆக்சிடென்ட் ப்ரோ. ஆமாம், தண்ணி வரல. எப்பா கம்பி ப்ரோ, எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு ப்ரோ. சாரி, திருவிழாவில் சரியான சண்டை, கல் எடுத்துன்னு அடிச்சுக்கிறாங்க. ஓ வணக்கம் கேரஃபே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ரைடா. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு தான் போகிறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நாங்கள்லாம் எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னா, ஸோ 3 பைக் போகுது. ஒரு NS 200, இந்த ஜாரா NS 125, அதுக்கப்புறம் ஒரு பல்சர் 125 போகுது. ஸோ இன்னொருத்தவனை ஒரு பிக்கப் பண்ணுறது தான் போயின்னு இருக்கோம். ஸோ அவன் வந்தவொடனே அப்படியே கிளம்பிடலாம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் போகிறோன்னா, மொத்தம் 6 பேர் போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் செம்ம அட்ராசிட்டி அண்ட் ஃபன்னாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழுத்தின்னு போகிறாங்க பாருங்கள், செம்ம ஒரு அட்ராசிட்டி ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் இன்றைக்கி பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நேரா அழுத்தின்னு போயிருக்கிறாங்க. ஒரு பார்க்க கூடாதா எங்கே போகணும்னு சொல்லிட்டு வழி எப்படி பண்ணுறீங்க? நேராக போனோம் ப்ரோ. நான் ப்ரோ அவனை பிக்கப் பண்ணணும் ப்ரோ. வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. என்ன ப்ரோ இச்சு ஸ்டார்ட் ஆகலையா? ஓகே, அவ்வளோதான் கேரஃபே கிளம்பிட்டோம். ஸோ நான் அவனை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேரஃபே. ஸோ ஃபைனலி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு கிளம்பியாச்சு. ஸோ சரியான அடப்புறம் பண்ணிருக்காங்க பசங்க. அங்கே பாருங்க, பின்னாடி வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஸோ NS 200, NS 125, பின்னாடி பல்சர் 125 வருது. ஸோ சரியான ஒரு அட்ராசிட்டி இருக்க போகுது இன்னைக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பறகுறானு சத்தியமாக சொல்ல போனால் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. எதுனா நடப்புற குத்துன்னு இருக்காங்க சொல்ல போனால் பசங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங். நான் ரொம்ப கொஞ்சம் கிட்ட தான், பட் இருந்தாலும் பசங்களை போகும்போது அந்த ஒரு ஃபீலை தனியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எடுக்கிறான் ப்ரோ. அது 200 ப்ரோ, இது 125 ப்ரோ. அந்த அளவுக்குலாம் பிடிக்காது, பொறுமையாக போகும் ப்ரோ. யோ தற்கொலை அங்கே பாருங்க. இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு கேரஃபு. ஸோ அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஏய் பொறுமையா போ சொல்றான். ஐயோ, அவங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குங்க. அவன் அவ்வளோதாங்க. ஸோ கிளைமேட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்னஸாக, அவ்வளோ வெயில் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. பாருங்க, ஐயோ எதுதான் கொண்டு அந்த ரைடு போகலான்னு சொன்னால் இங்கே அம்மக்கொலை பண்ணிருக்காங்க, அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படியேங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் வண்டி ஓட்டாதீங்க. சொல்ல போனால் இந்த கேக்லேயே நான் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டுருக்கேன். ஸோ ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நான் சொன்னேன் கேட்கல, பட் நம்மளால் வந்து சொல்ல தாங்க முடியும். ஸோ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க
சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்ல முடியும். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு தான் ஆபத்து. ஸோ பொறுமையாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கேரக்கு எனக்கு அந்த என்எஸில் வந்து அந்த வேர்ல்டு மீட்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டிஜிட்டல் மீட்டர் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வேர்ல்டு மீட்டர் மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் மீட்டர் சுத்தமாக வராது. எங்கேயோ நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்ட சொல்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ முன்னாடி போகணுன்னு சொல்கிறாங்க. எங்கே ப்ரோ? எதுக்கு ப்ரோ நிப்பாட்டணும்? எதுக்கு நிப்பாட்டணும்? எதுக்கு ப்ரோ? ப்ரோ ஒரு சின்ன ஒரு பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் தூரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். கேரஃபே. ஸோ தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போயின்னு இருக்கும். ஆந்திரா பிரதேஷ் அது உள்ளே தான் போயின்னு இருக்கும். ஸோ நம்ம பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் தான் லாஸ்ட்டாக போயின்னு இருக்கேன். என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டா கைஸ்? ஆக்சிடெண்ட்டுங்க. ஓ ஸோ கார் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஐயோ சரியான ஆக்சிடெண்ட்டு ப்ரோ. ஸோ கேஆர்எஃப்ஏ. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக வாங்க. சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ கார் போயிருக்காரு. ஸோ பஸ்காரோட வந்திருக்காரு. ஸோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் ஸோ தயவு செஞ்சு சேஃபாக போங்க. நான் ஜாலியாக வந்திருந்தேன். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள், அப்படியே வியூ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம பசங்க தான் நினைக்கிறேன். நம்ம பசங்க தான் நின்று இருக்காங்க. ஸோ செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு. ப்ரோ ஆக்சிடெண்ட் பார்த்தியா ப்ரோ? ஆக்சிடெண்ட் பார்த்தியா? சரியான ஆக்சிடெண்ட் ப்ரோ. நான் ப்ரோ இங்கே வந்துட்டுக்கிறியா ப்ரோ? சரியான ஆக்சிடெண்ட் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ நெட்டே சுத்தமாக கிடைக்கல ப்ரோ. ப்ரோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை ட்ரெக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இங்கேருந்து போயிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது ப்ரோ வியூ பாயிண்ட்டு. என்ன ப்ரோ சொல்கிற? ஐயோ மாடு செத்துட்டு இருக்கு, போட்டு போயிட்டு இருக்கிறாங்க காய்ஸ். பட் சரியான வியூ பாயிண்ட்டு. என்ன ப்ரோ? அதான் ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்ப்போம். இந்த சைடு தான் இங்கே இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. லெட்ஸ் கோ காய்ஸ். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த சைடு தான் எங்கேயோ காமிக்குது, டவுனில் காமிக்குது. சரியா அட்ரஸ் வேறு தெரியல அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. என்ன பண்ண போகிறோன்னே சத்தியமாக புரியலங்க. இது ஒரு வகையான ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ செம்மையாக இருக்குது ஒரு நேச்சரை. ஸோ ஃபாரஸ்ட் உள்ள போயின்னு இருக்கோம். வைல்ட் அனிமல்ஸை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்ப்போம். ஸோ நம்ம தான் கடைசியாக போயின்னு இருக்கோம். பசங்கள்லாம் முன்னாடி போயின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ தயவு செஞ்சு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அந்த ஆக்சிடெண்ட் தான் எனக்கு மண்ணிலேயே போயின்னு இருக்குது. ஸோ
காரு முன்னாடி ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிருக்கு. ஸோ உள்ளே இருக்கிறவங்க எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். வாவ், நல்லா இருக்குங்க இந்த ரூட்டு. கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்னஸோட பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். எங்கே போகிற ஸோ இந்த மாதிரி இடத்துல கார்னரிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்னரிங் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துலலாம். பட் டேஞ்சர் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ இந்த இடத்துலலாம் கார்னரிங் பண்ணுறது வாவ், நல்லா இருக்குங்க ரோடு. செம்ம ஒரு கார்னரிங்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இந்த மாதிரி இடத்துல எதனாவும் ரொம்ப கஷ்டங்க. ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எதனா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஸோ வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். சிக்னல் சுத்தமாக இருக்காது. ஸோ எப்போது அந்த ஆக்சிடெண்ட் எப்போ இருக்குன்னு தெரில. ஸோ கண்ணாடியெல்லாம் தூதலாகிட்டு இருக்குது. ஆடெல்லாம் இந்த மாதிரி நடு ரோட்டில் போகுதுங்க. ஏய், அவனெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரில கேரப்ப எனக்கு. வாவ், பயங்கரமாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறாங்க அவன் பின்னாடி உக்காந்துன்னு. இந்த ரோடை அந்த வைப்பு அந்த என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மழை வர போகுது. ஸோ மழை வந்துருக்குங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரமாக இருக்கும் போது. நோட் பண்ணிட்டேன் மழை வருது. செம்மையாக இருக்குது மேலே கிளைமேட்டு. வாவ், இன்னைக்கு வந்து ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது. சொல்ல போனால் கிளம்பும்போது செம்ம வெயில். இப்போ பாருங்கள், டோட்டலாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு கைஸ். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மெலிதான தூரல் தான் விழுது. பட் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. வாவ், ஸோ இந்த ரோட்டில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ டீப் சைலண்டில் போயின்னு இருக்கோம். சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இந்த சைடு வந்து ஸோ அதிகமாக யானை நடமாடுற இடம். வரும்போதே போர்டு போட்டிருந்தாங்க, எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா, ஸோ சேஃப்டியாக போங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு பார்த்தேன். பட் நம்ம கண்ணுக்கு எலிஃபண்ட் தெரியுமான்னு கேட்டால் தெரியலையே. அதான் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ தயவை செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்டில் என்கிட்ட எதுனா ஒரு நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். ஐ திங்க் இந்த ஒரு ஃபாரஸ்ட் ரோடு எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க கேரப்பே. பட் ஆனால் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு இந்த ரோடு பொறுத்த வரைக்கும். எஸ், நம்ம வந்து இப்போ ஒரு வில்லேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பஸ்ஸுக்காரங்க தான் பயங்கரமாக நாங்கள் இந்த மாதிரி பஸ்ஸு தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நின்றுச்சாங்க. வாவ், ஸோ தமிழ்நாடு விட்டு வெளியே வந்தால் தான் தெரியுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரோ திருப்பணுமா அந்த சைடா? ட்ரக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் வண்டி வெளியே விட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு பார்க்கலாம். அந்த சைடு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயோ கேரஃபே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஒரு மெயினான விஷயம்னா இந்த சைடு டவர் இல்லைங்க கேஆர்எஃப். ஸோ அதனால தான் வந்து மேப்பு சரியாக பார்க்க முடியல. ஸோ ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணாமல் வந்தது தான் ஒரு பெரிய தப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் உள்ள இந்த மாதிரி எங்கன்னா ஒரு ரைடு போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்டான ஒரு விஷயம் ஆஃப்லைன் மேப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்லைனில். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி டவர் கிடைக்காத இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. இந்த சைடும் ஒரு வழி போகுது. வாவ், இந்த சைடு பாருங்க ப்ரோ, அந்த சைடு பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. இந்த சைடு போகணுமா? ஸோ ஓகே போகலாம். எங்கேயோ ஒரு சந்தூரில் கொண்டு போகிறாங்க கேஆர்எஃப். எங்கே தான் போயிட்டு இந்த வள்ளி முடிய போகுதுன்னு தெரில. போகிறாங்க, நம்மளும் போவோம், பார்த்துக்கலாம். மற்றதை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாமே. காய்ஸ் இந்த சைடெல்லாம் லேடிஸும் அதிகமாக வண்டி ஓட்டுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸோ அதிகமாக ஓட்டலைன்னு சொல்ல முடியாது, ஓட்டுறாங்க. பட்டு ரொம்ப கம்மி லேடிஸ் பைக் கீர் பைக்ஸ் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மி. பட்டு தமிழ்நாடு வெளியெல்லாம் அதிகமாக ஓட்டுறாங்க. இந்த விஷயத்துலலாம் நான் பாராட்டுவேன். ஓ மை காட். ஸோ திருவிழா சீசன் நினைக்கிறேன். போகிறாங்க. கிளைமேட் வேறு கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டாக மாறி போகுது. ஸோ அதிகமாக மழை பெய்யும் போது விளாக் பண்ண முடியாது. ஓ ஃபுல்லாக டவுனு கேஆர்எஃப். போகலாம். வாட்டர் ஃபால்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையா ப்ரோ. அப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸு உள்ளே போகணுமா? சரி ஓகே, டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஆர்எஃப். ஸோ ஒரு ஆஃப் ரோடு உள்ள போயின்னு இருக்கோம். பார்ப்போமே, புது புது இடத்த பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கோம், பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க டேமு. பட் தண்ணி வரல. ஆமாம் தண்ணி வரல. எப்பா பயங்கரமாக இருக்குது ரோடு. பட் ஜாரா குட்டி தான் ரொம்ப பாவம், ஃபுல்லாக வைப்ரேஷன். வாவ், இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. தண்ணி தான் வரல, பட் தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி ஃப்ளோ ஆகலை. பட் ஆனால் நல்லா இருக்குங்க, இந்த ஒரு டேம் நல்லா இருக்குது. ஸோ போயிட்டு பார்ப்போம். வாவ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, தண்ணி கம்மியாக இருக்கு. ப்ரோ டைவ் அடி ப்ரோ போயிட்டு. ப்ரோ சாவி எடுத்துக்கோ வண்டியில். ஸோ அந்த சைடு குளிக்கிறாங்க, தண்ணி இருக்குது கொஞ்சம். இதுக்கு இன்னும் மேலே போக வழி இருக்கு. அண்ட் ஃபைனலி தான் கைஸ் அந்த ஒரு டேம். ஸோ கைஸ் இதுதான் வந்து அந்த ஒரு டேமு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி கம்மியாகிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பட் ஃப்ளோ ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கேஆர்எஃப். ஸோ இந்த டேமு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து போகும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கேஆர்எஃப். ஸோ டேமை விட்டு கிளம்பிட்டோம்.
இப்போ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்காதுன்றாங்க. ஸோ பரவாயில்ல, போயிட்டு பார்த்துட்டு வரலாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்படின்னு போயின்னு இருக்கோம். போயிட்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ செம்ம ஒரு ஆஃப் ரோடுங்க. ஸோ இப்போது வந்து வாட்டர் ஃபால்ஸை நோக்கி பிரயாணிப்போம். இங்கேயும் தண்ணி பயங்கரமாக இருக்குங்க, தண்ணி இந்த சைடெல்லாம். ஸோ நம்ம போகிற டைமு இந்த டைமில் தண்ணி இருக்குமான்றது தான் ஒரு கேள்வி. மழை வர மாதிரி இருந்துச்சு, திடீர்னு வெயில் அடிக்குதுங்க. ஐயோ ப்ரோ, பைப் போட்டு வச்சுக்கிறேங்க ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க கைஸ், மாங்காய் திருடுறா ப்ரோ. வேணாம் வா ப்ரோ, வேணாம் வா ப்ரோ, போகும்போது பார்த்துக்கலாம். மாங்காய் மேலே கண்ணு வச்சுட்டுக்கிறாங்க நம்ம பாய்ஸ். நம்மளுக்கு வேறு வழி தெரில, போவாங்கன்னு பார்க்கணும் போக மாட்டேன்றாங்களே ப்ரோ. மாங்காய் சுட்டுட்டுக்கிறாங்க ஐஸ். அது என்னன்னு தெரிலங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க திருட்டு மாங்காய் ருசி அதிகம்னு. ஸோ ஆந்திர பிரதேஷில் தமிழ் பேசுவாங்களா? பட் தமிழில் ஒரு வார்த்தை கூட நான் எங்கேயுமே போர்டில் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு ஆந்திரா மொழியில் தான் எல்லா போர்ட்லேயும் எழுதியிருக்கு. ஸோ கேஆர்எஃப் நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஆர்எஃப் ஸோ ஃபால்ஸுக்காக உள்ளே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி ரோட் தான் வந்துன்னு இருக்கோம். சத்தியமாக முடியல, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடுங்க. சத்தியமாக முடியல, தெரியாமல் வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், பட் அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னா சுத்தமாக தெரில. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆஃப் ரோடு தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குங்க, இந்த நம்ம வண்டி எடுத்துலேருந்து. ஸோ அதே அட்வென்ச்சர் பைக்கு அந்த மாதிரி எதனா ஒரு பைக் இருந்துச்சுன்னா செய்ய போந்து விளையாட இருக்கலாம் பயங்கரமாக. நம்ம எப்படி போகலாம், அவங்க அப்படி போனாங்கண்ணா. ப்ரோ என்ன ப்ரோ இது கம்பி ப்ரோ, யோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி ப்ரோ போனோம், இப்படி போனோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நேராக போனோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதோ இப்படி போகணுமா அந்த சைடு போகணுமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு வழி போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் போவேன், போயிட்டு பார்க்கலாம். இந்த சைடு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது ரோடு, ஆஃப் ரோடு. பட் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதான் டொட்டாக இருக்குது. போகலாமா ப்ரோ? வழி இருக்கான்னு தான் தெரில. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி இருக்கிற ஃபேஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா நான் வந்துட்டு காய்ஸ் சண்டை ஆயிடுச்சுங்க.
சரியான ஒரு சம்பவம் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே திருவிழாவில் சரியான சண்டை, கல் எடுத்துன்னு அடிச்சுக்கிறாங்க, சாமாடியாக அடிச்சுன்னுக்குறாங்க காய்ஸ். அடின்னு அடிச்சுக்கிறாங்க, மாங்கன்னு கல்லெத்தெல்லாம் அடிக்கிறாங்க, சரியான சண்டை. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ரைடு வரும்போது ஸோ இந்த மாதிரி சண்டேயில் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம ஊரை விட்டு வெளியே ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கணுமோ சைலண்ட்டாக போயிடணும், அதுதான் நல்லது நம்மளுக்கு. ஸோ கேஆர்எஃப் ஏன் அப்படின்னு இப்போ வந்து அங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். ஸோ அங்கே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அதனால ரிட்டன் வந்துவிட்டோம். ரொம்ப உள்ள போகுது, அங்கே வேறு வேலி மாதிரி போட்டுருந்தாங்களா, ஸோ அதனால் வந்துவிட்டோம் ரிட்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே போகலான்னு தெரில. ஸோ வீட்டுக்கு போகலாம் ரிட்டன்னு அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் போயின்னு இருக்கோம். பார்ப்போம். ஸோ ஏன்னா முன்னாடி எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நீங்கள் பண்ணி ஆள போட்டுவாங்க, அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.